ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 8th 10th டிகிரி என்ன படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் விழும். இது பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் 10th படிச்சிருந்தா எவ்வளோ கிடைக்கும், 8th படிச்சிருந்தா எவ்வளோ கிடைக்கும், டிகிரி படிச்சிருந்தா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து தகவலுமே உங்களுக்கு வரும். ஸோ இதை பற்றின உங்களுடைய டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ரிப்ளை கொடுக்குறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் உதவித்தொகையாக அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் செலுத்துகிறாங்க. இது பார்த்திங்கன்னா வேலை இல்லாத அனைத்து இளைஞர்களுக்குமே பொருந்துங்க. இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களும் தனித்தனியாக முதல்வர் அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது வேலை இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை எப்படி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலுமே நமக்கு தனித்தனியாக வழங்குறாங்க. நம்ம அதோடைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் பதிவு செய்துள்ள வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு 10ஆம் வகுப்பில் தோல்வி, அதாவது நீங்கள் 10th ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாதம் 200 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் விழும். இதே 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் விழும். இதே 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தீங்க அப்படின்னா 400 ரூபாய் உங்களுக்கு வழங்குவாங்க. இதே நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கு மேலே வேலைவாய்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மாதம் 600 உங்களுக்கு உதவித்தொகை வழங்குவாங்க. இதை நீங்கள் ஒரு 600 தானே 200 தானே இந்த மாதிரி யாருமே நினைக்காங்க. ஒரு 200 ரூபாய் கூட நமக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக கிடைக்கிது. அது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு யூஸான ஒரு விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண, நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு படிச்சிட்ருக்கீங்க, குரூப் 4 படிச்சிட்ருக்கீங்க, இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறேன், இல்லை நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நான் டிகிரிக்கு வீட்டில் இருந்தே படிக்கிறேன், அந்த மாதிரி இளைஞர்கள் தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். மாதம் மாதம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இது விழும். இதற்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் போயிட்டு 10th முடிச்சிருந்தாலோ 12th முடிச்சிருந்தாலோ நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலோ உங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிவு பண்ணணும். பதிவு பண்ண அனைவருக்குமே பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நமக்கு மாதம் நீங்கள் 200 ரூபாயோ 300 ரூபாயோ 600 ரூபாயோ உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப பணம் செலுத்துவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. யாராவது நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சிட்ருக்கீங்க, குரூப் 4 படிக்கிறீங்க, இல்லை வேறு ஏதாவது குரூப் 2 இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் படிக்கிறீங்க வீட்டில் உட்காந்து, அந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமாக இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டணம் எதுவுமே செலுத்த தேவையில்லையே. நம்மளுடைய தமிழக அரசு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஆனால் நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கல்வி தகுதியை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், அதற்கான நம்பரை வைத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.